வணக்கம். பொரிச்ச தண்டுக்கீரை குழம்பு அது வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது வந்து ஒரு கூட்டு பதத்தில் உங்களுக்கு வந்து கெட்டியாக ஒரு இதுவாக இருக்கும். உங்களுக்கு ரைஸ்க்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு இதுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நீங்கள் வந்து ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி வந்து சேர்ந்து பண்ணால் பொரியல் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். இது ரசம் சாதம் அந்த மாதிரி சாம்பார் சாதத்துக்கு வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து இந்த தண்டுக்கீரை மேலே இருக்கிற அந்த கீரையை வந்து கடைசல் கீரையாக நான் செஞ்சேன். அதோட வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த தண்டெல்லாம் வந்து இந்த கீரையை நான் இப்போ எடுத்துகிட்டு நான் வந்து தண்டை மட்டும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். நான் இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே ஒடிச்சு பண்ணுறோம். நம்ம ஒடிக்கும் போது வந்து அப்படியே ஸ்கின்னு மாதிரி அந்த தோல் வந்து மேலே வரும் பாருங்கள். இது வந்து குடலுக்கு வந்து போய் ஒரு இன்டைஜஷன் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் பொடியாக கூட இதை நீங்கள் கட் பண்ணி செய்யலாம். இளங்கு தண்டாக இருந்தால், ரொம்ப தடி தண்டாக இருந்தால் இந்த மாதிரி தான் எடுக்கணும். இது இளம் தண்டாக இருக்குது, பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சேர்க்கறது வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் நான் வந்து சேர்த்து தான் நான் இதில் செய்ய போகிறேன். ஒரு தக்காளி எடுத்துக்கிறோம், ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நல்லா கழுவிட்டு நான் மண் போக கழுவிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் பொடியாக. இதுக்கு வந்து ஒரு பூண்டு வந்து ஒரு 20 போடும். இது பூண்டு நிறைய போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயும் இது வந்து உடச்சி திருவிக்கலாம். 1 கப்பு தேங்காய் வந்து நான் திருவினதை வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நான் வந்து பொடியாக கட் பண்ண இந்த பூண்டை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். பாதி பூண்டு சேர்த்துக்கிறோம், மீதி பூண்டு நீங்கள் அப்படியே வதக்கி சேர்த்திங்கன்னா பார்க்க முத்தாக அழகாக இருக்கும். இதில் வந்து பாதி வந்து தக்காளியும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கூட கொடுக்கலாம். தக்காளி 2-3 தக்காளி போட்டால் கூட நல்ல கிரேவி நிறையா வரும். இதில் வந்து உங்களுக்கு இன்னும் நிறையா பேர் சாப்பிட்ணும், கிரேவி இன்னும் நிறையா தேவைப்படும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இன்னும் கூட வந்து தக்காளி, தேங்காயெலாம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது நான் வந்து குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது எந்த எண்ணெயில் வேணாலும் செய்யலாம். இது உங்கள் விருப்பம். இது சும்மா வெங்காயம் வதக்கிறதுக்கான தேவையான ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். இது வந்து சூடு ஏறினோடனே நம்ம வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு வதங்கிறதுக்கு. இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வந்து அடுத்தது வந்து பூண்டு போட்டு அதையும் வந்து நம்ம வந்து நல்லா வதக்குறோம். கொஞ்சம் வதக்கிறதுக்கு ரெண்டுமே வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால வந்து மூடி போட்டு நம்ம வந்து போட்டு வதக்கிட்டோம்னா சீக்கிரம் நமக்கு வந்து சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு. அதனால் நான் மூடி போட்டு நான் வந்து வதக்குறேன். இது கூட ஒரு தக்காளி போட்டுக்கிறோம். ஏற்கனவே தக்காளி வந்து அரைச்சிருக்கிறோம். இதில் வந்து சும்மா கொஞ்சம் வந்து வதக்கி சேர்த்தா சுவையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஒன்று போட்டு கொஞ்சம் வதக்குறேன். இதுவும் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால நான் மூடி போட்டு இதையும் நான் வந்து போட்டு நான் வந்து மூடி போட்டு வதக்குறேன். அடுத்து வந்து இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண கத்திரிக்காயை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் முருங்கைக்காய் சேர்த்திங்கனாலும் இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் முருங்கைக்காய். இதில் பொடியாக கட் பண்ண அந்த தண்டையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சுவைக்கு தான் இது. இது வேண்டான்னா விட்டுடலாம் நீங்கள். கேரட் ஒன்று சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷன் தான். இது வேண்டான்னா இது 2 மட்டும் கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி தண்டு இதெல்லாம் மட்டும் போட்டால் கூட போதும் உங்களுக்கு. இப்போ முருங்கைக்காய் என்கிட்ட இல்லை, அதனால் நான் இது சேர்த்துருக்குறேன். இப்போ இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்குறோம். நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போடும். எப்படியும் நம்ம வந்து இது வந்து வேக தான் வைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய இந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் நம்ம சேர்க்குறோம். இதில் வந்து மசாலாலாம் போட்டால் நல்லாவே இருக்காதுங்க, அது வேறு மாதிரி டேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து நம்ம வெறும் வந்து மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டால் மட்டும்தான் இது வந்து நல்லாயிருக்கும். மசாலா தூள் சேர்த்தா அது வேறு டேஸ்ட், அப்படி குருமா டேஸ்ட்டில் மாறிடும் உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக மசாலா தூள் இதில் நீங்கள் சேர்க்காதீங்க. மசாலா பொருள் எதுவுமே சேர்க்க வேணாம். அதனால் இஞ்சி பூண்டு 2த்தையும் சேர்க்காதீங்க, பூண்டு மட்டும் சேருங்க. மஞ்சத்தூள் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழம்பு வந்து நம்ம வந்து கெட்டியாக நிறையா செய்ய போகிறோம். அரைச்சி ஊற்றுற பேஸ்ட்லாம் இருக்குது. இதில் கல் உப்பு நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா இது கருக்க ஆரம்பிச்சிடும். கத்திரிக்காய் கழுவி போட்டது தான், இருந்தாலும் கருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முன்னாடியே நான் வந்து கல் உப்பு வந்து நான் சேர்த்துட்டேன். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். இது வந்து பிள்ளை பெற்றவங்க வந்து இது வந்து தாராளமாக சாப்பிட்லாம். டெய்லி வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பருப்பு வந்து நம்ம வந்து சேர்க்க முடியாது வெஜிடேரியனுக்காரங்களுக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி முறையில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நிறைய காய்கறி சேர்த்தது உடம்புக்கு தசையை வலுவலுக்கு நல்லா வலு கொடுக்கும். இது வந்து 2 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதாவது வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். உடம்புல இருக்கிற நீரும் வற்றும், அதனால் ரொம்ப நல்லது இது. இப்போ நம்ம வந்து தேங்காய், பூண்டு,
தக்காளி இதெல்லாம் அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் வந்து இதை போட்டு இதை கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். உடம்புல நமக்கு வந்து அதிகமாக ஃபைபர் சத்து நமக்கு அதிகமாக வேணும். உங்களுக்கு நார் சத்து தேவை. இது வந்து நிறையா கொடுக்கும் நமக்கு. இதில் வந்து நம்ம 1 கப்பு அந்த அளவுக்கு மட்டும் நான் தண்ணி விடுறேன். நிறைய தண்ணி விடக்கூடாது. குழம்பு மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி வரணும் இது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸில் இதில் சேர்க்குற பொருள் எல்லாமே ஒரு மாதிரி லைட்டானது தான். சீக்கிரம் வெந்துடும் இது. இந்த கத்திரிக்காயெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்டிங்கன்னா ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது மொட்டன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து இதை வந்து தாளித்து கொட்டிட்டோம்னா அவ்வளோதான். சுவையும் மனமும் அருமையாக இருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு இது ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். இட்லி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பொரியலோ இல்லை வறுவலோ வச்சு சாப்பிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் கேரட் பொரியல் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பொரியல், கோஸ் பொரியல் இதெல்லாம் கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து இதில் காய்கறி நிறையா இருக்கிறதுனால அப்பளம் தொட்டுக்கிறேன். அப்பளம் நான் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிறோம். என்ன சத்து நிறைந்த இது வந்து ஒரு டயட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுவையும் மனமும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.